காய்ஸ் நம்ம அண்ணனுக்கு நேற்று நிச்சயதார்த்தம். அதனால் நானும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிசைட் பண்ணி ஆட்டோலேயே போயிட்டு ஆட்டோலேயே வந்தோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா அச்சிரப்பாக்கம் தாண்டி ஒரு 15 கிலோமீட்டர் உள்ள. இப்போ செம்ம ஃபன்னாக இருந்துச்சு காய்ஸ். ஆட்டோலேயே போயிட்டு ஆட்டோவில் வந்து செம்ம சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதுவும் வில்லேஜ் வேறு. அந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் தாண்டி ரொம்ப டயர்டாகிடுச்சு. அப்புறமா டீ குடிக்கலான்னு சொல்லி ஒரு டீ கடையில் நிறுத்தணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா ஒரு டீ குடிச்சிட்டு போங்க, இல்லைனா ரிலாக்ஸ் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ட்ரைவ் வந்து சூப்பராக இருக்கும். அங்கே வந்து டீலாம் குடிச்சிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் ஃபோட்டோ எடுத்துட்டு அங்கே ஃபன்னாக இருந்துச்சு. அப்புறம் ஊருக்கு போயிட்டோம். ஊருக்கு போனது அங்கே ஒரு கடை கூட இல்லை. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கடை இருக்குது. சரி அப்புறம் நிச்சயதார்த்தத்தை பார்த்துட்டோம். அப்புறம் என்ன நம்ம சாப்பிட்ணும், பசி வேறு தாங்க முடியல. சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட உட்காந்துட்டோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்களை யார் என்னன்னு தெரியாதெல்லாம் கை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி யார் என்ன தெரிஞ்சால் நமக்கு எல்லாருக்கிட்டே கை காட்ட வேண்டியதான் சொல்லி கை காமிச்சிட்டு டே போர் அடிக்குதுடா என்ன தாண்டா பண்ணுறது எவ்வளோ இருக்குது. அப்புறம் குட்டி பையன் சொன்னால் ஆனால் கிணறு இருக்குன்னு சொன்னால் சரி வாடா கிணத்துல ஒரு குளியில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிணத்துலாம் குளிச்சு முடிச்சுட்டு அங்கே டயர்டாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வரவங்க போகிறவங்க எல்லாருக்கிட்டே பேச ஆரம்பித்தோம். நல்லா இருக்கீங்களா, அப்புறம் இயற்கையில் ரசிக்க ஆரம்பித்தோம். ரொம்பவே டயர்டாயிடுச்சு. அப்புறம் வரும்போது செம்ம மழை நனைஞ்சிக்கு நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டோம். வில்லேஜ் லைஃப் உண்மையிலே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள்.